வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 4.21. முக்கோணம் ஏபிசியில் சி ஆனது செங்கோணம். இங்கே சி ஏபிசி இருக்குது, அதில் சி செங்கோணம். பக்கங்கள் சிஏ மற்றும் சிபியின் நடுப்புள்ளிகள் முறையே பி மற்றும் கியூ. இங்கே பிசியில் பாருங்கள் நடுப்புள்ளி கியூ, அதே மாதிரி ஏசியில் பாருங்கள் நடுப்புள்ளி பி. ரெண்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மகிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ரெண்டு விஷயம்தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று செங்கோண முக்கோணம் ஏபிசி, அதுக்கப்புறம் 2 பிசியில் ஒரு நடுப்புள்ளி, ஏசியில் ஒரு நடுப்புள்ளி, அது பி மற்றும் கியூ அப்படின்னு கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, 4ac² + bp² = 5ab² ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான 5 மார்க்ஸ் சம்மு. தேற்றம் கேட்கலன்னா இந்த கணக்குகள்லாம் கேட்க வாய்ப்பு அதிகம். பாருங்கள், இதில் நான் என்ன படிக்க போகிறேன், இதில் 3 முக்கோணம் செங்கோண முக்கோணம் இருக்குது. எப்படின்னு பார்ப்போமா? இங்கே பெரிய முக்கோணம் பாருங்கள், ஏபிசி. இது 90 டிகிரி இருக்குது, அதனால் இது ஒரு செங்கோண முக்கோணம். அதே மாதிரி இதை 1ன்னு வச்சுக்கோமா, 1. அப்புறம் யார் இருக்காங்க, இந்த ஏக்யூசி பாருங்கள், இங்கே 90 டிகிரி உள்ளே இருக்குது, அதனால் இது ஒரு செங்கோண முக்கோணம். இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள், பிபிசி இதுவும் 90 டிகிரி இருக்கிறது, இதை 3ஆக எடுத்துக்கிறேன். அப்போ நம்மகிட்ட எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்குது, 3 பேர். ஓகேயா? செங்கோண முக்கோணம் இருந்தாலே நம்ம யாரை யூஸ் பண்ணலாம், பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கணக்கு செய்யலாம். இந்த 3 பேரையும் வச்சு தான் இப்போ நான் கணக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபஸ்ட்டே எடுத்துக்கிறேனே, ஏபிசி பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிட்டேன். முக்கோணம் ஏபிசியிலிருந்து அதிலிருந்து என்ன சொல்ல போகிறேன், நமக்கு தெரியும் பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா செங்கோண முக்கோணம். அதனால் எனக்கு இந்த சிக்கு எத்தாப்பில் இருக்கிறவங்க தான் கர்ணம், மீதி 2 பேரும் பக்கமாக இருப்பாங்க. அப்போது நமக்கு தெரியும் கர்ணம் ஸ்கொயர்டு = பக்கம் ஸ்கொயர்டு + பக்கம் ஸ்கொயர்டு. அப்போ ஏபி² இந்த BC² ப்ளஸ் இந்த AC². எப்படி வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். இதை நான் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? ரெண்டாவது செங்கோண முக்கோணத்துக்கு போவோம். அவங்க யாருன்னா இந்த ஏக்யூசி. அப்போ முக்கோணம் ஏக்யூசியிலிருந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, அதில் 90 டிகிரிக்கு ஏற்றாப்பில் இவங்க இருக்காங்க, கர்ணம். அப்போ கர்ணம் ஸ்கொயர்டு = இந்த பக்கம் ஸ்கொயர்டு ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்டு. அப்போது நமக்கு கர்ணம் ஸ்கொயர்டு என்னது, AQ². AQ² = QC² + AC². QC² + AC². ஓகேயா? இதை நம்பர் 2ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து இன்னொரு முக்கோணம் யார், மூணாவதாக எடுத்தது இந்த பிபிசி. அப்போ பிபி முக்கோணம் பிபிசியிலிருந்து அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, அதே பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இவங்க தான் கர்ணமாக இருப்பாங்க, மீதி 2 பேரும் பக்கம். அப்போ யார் வருவா, பிபி² = இந்த BC² + BC² இருக்கும். அப்போ BC² + BC². இவங்கள 3ஆக வச்சுக்கிடுவோம். 3 செட்டு கிடச்சிருச்சு ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் 2 + 3. ஓகே, 2 பேரையும் ஆட் பண்ணும்போது இங்கே இந்த சைடு ஆட் பண்ணுவோம். AQ² + PP² = இங்கே ஆட் பண்ணுங்களேன். இங்கே முழுசாக ஆட் பண்ணிடுவோமா, QC² + AC² + BC² + BC². ஓகே, இப்போ ஆட் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்களேன், இந்த பார்ட் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். AQ² + PP² வந்துருச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், 4 மட்டும் இல்லை. அப்போ நான் எல்லாரையும் என்ன பண்ண போகிறேன், இங்கே 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ த்ரூ அவுட்டாக எல்லாரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், 4 × AQ² + PP² = எல்லாரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 4QC² + AC², 4AC² + எல்லாரையுமே 4BC² +
ஃபோர் பிசி ஸ்கொயர். ஓகே, இப்போ எல்லாரையும் மல்டிப்ளை பண்ணி வச்சிட்டோம் 4ஆல். இங்கே பாருங்களேன், இங்கே QC ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இங்கே இதை 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்போ 2QC த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிடுறேன். இவங்களை அப்படியே வச்சுக்கிடுவோம். 4AC ஸ்கொயர்டையும் அப்படியே வச்சுக்கிடுவோம். 4BC ஸ்கொயர்டையும் ஒன்றும் டச் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இங்கே மட்டும்தான். அப்போது 2 இதை எப்படி எடுக்கலாம்? BC த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எடுக்கலாம். ஏன் எடுத்தேன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், படத்துக்கு வாங்க. இந்த QC ஸ்கொயர்டு அப்படிங்கிற பிறகு 2 QC ஸ்கொயர்டு, இது ஒரு QC ஸ்கொயர்டு, இது மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இன்னொன்றுனா இதுவும் சேரும். சேர்ந்தால் நமக்கு என்ன கிடச்சிரும்? BC ஸ்கொயர்டு கிடச்சிரும் இல்லையா? அப்போ BC ஸ்கொயர்டுன்னு எழுதிடலாமா? இது அடுத்து 4AC ஸ்கொயர்டு இருக்காங்க, ப்ளஸ் 4BC ஸ்கொயர்டு, அவங்கள ஒன்றுமே டச் பண்ண வேணாம். அடுத்து இங்கே வாங்க, இதில் என்ன இருக்குது? 2BC த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் BC. அப்போ இங்கே BC, இது மிட் பாயிண்ட்டுங்கிறனால இன்னொரு BC, ரெண்டு சேர்ந்தால் என்ன ஆயிரும்? AC ஸ்கொயர்டு ஆயிரும் இல்லையா? அதைத்தான் நான் போட போகிறேன், AC ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள், இங்கே AC ஸ்கொயர்டு இங்கே ஏற்கனவே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 5AC ஸ்கொயர்டு. அதே மாதிரி 4BC ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு BC ஸ்கொயர்டு இருக்குது. அதனால் 5BC ஸ்கொயர். இப்போ 5 வெளியே எடுத்துடலாமா? எடுத்துருவோம். எடுத்தால் AC ஸ்கொயர்டு ப்ளஸ் BC ஸ்கொயர்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னு பாருங்கள், ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்லேயே. BC ஸ்கொயர்டு ப்ளஸ் AC ஸ்கொயர்டுங்கிறவங்க யாராம்? AB ஸ்கொயர்டு. அதனால் 5AB ஸ்கொயர்டு அப்படின்னு, AB த ஹோல் ஸ்கொயர்டு அல்லது AB ஸ்கொயர்டு. ஓகேயா? இப்போ 5AB ஸ்கொயர்டுன்னு கிடச்சிருச்சா? இதுதான் நமக்கு வேண்டிய ஆன்சர். இது எதிலிருந்து கண்டுபிடிச்சோம்? ஈக்குவேஷன் 1 போட்டுக்கோங்க. இப்போ therefore 4AQ ஸ்கொயர்டு ப்ளஸ் PP ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பை AB ஸ்கொயர்டு. ஆன்சர் வந்துருச்சா? இது ஒரு முக்கியமான 5 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.